Thank you friends for 1K subscriber. Assalamualaikum friends. Welcome to kitchen cooking. நான் தான் உங்க குட்டி செஃப். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சத்தான பொட்டுக்கடலை லட்டு தான் எவ்வளவு ஈஸியா செய்யலாம்னு பார்க்க போறோம். என்னது ஸ்வீட் ரெசிபியா? எம்மி எம்மி. ஓகே, இப்ப வீடியோக்குள்ள போலாம். பொட்டுக்கடலை லட்டு செய்கிறதுக்கு ஒரு கப் பொட்டுக்கடலையை ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். இது 120 கிராம். இதை மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வறுத்தா போதும். அதிக நேரம் வறுக்க தேவையில்லை. ரொம்ப நேரம் வறுத்தோம்னா இது கலர் மாறிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ரொம்ப சூடு இருக்காது, அதனால் உடனே நம்ம அரைச்சிடலாம். ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு அரை கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது 125 கிராம். கூடவே இதில் வாசனைக்காக 3 ஏலக்காவை சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இதை ஒரு சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துடலாம். ஏதாச்சும் 1-2 அரைபடாமல் இருந்துச்சுன்னா அது வந்துடும். அதோட எந்த வித கட்டியும் இல்லாமல் இருக்கும். இந்த அளவுக்கு சலிச்சு முடித்ததும் அரை கப் நெய்யை இதில் சூடு பண்ணி சேர்த்துடலாம். இது 60 கிராம். நெய் உருகுனதும் இதில் கொஞ்சம் நட்ஸு சேர்த்துடலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் பாதாமும் கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக வறுபட்டதும் நம்ம ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உருக்குன நெய் எடுத்து அப்படியே பொட்டுக்கடலை மாவு மேலே சேர்த்துட வேண்டியதுதான். ஓரளவுக்கு கை வைக்கிற சூடு வந்ததும் இதை நல்லா கலந்துட்டு உருண்டை பிடிச்சிட வேண்டியதுதான். 60 கிராம் நெய் எனக்கு சரியாக இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு சரியாக வரலன்னா கலந்து பாருங்கள். உருண்டை பிடிக்க வரலன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம். இந்த அளவு மாவில் நீங்கள் உருட்டுற சைஸை பொறுத்து 12லேருந்து 15 வரைக்கும் லட்டு உருண்டை கிடைக்கும். எவ்வளவு ஈஸியாக நம்மளோட பொரிகடலை லட்டு உருண்டை தயாராகிடுச்சுன்னு பாருங்கள். இது செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை. அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.